ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுவரையும் அந்த இந்தியன் ஃபிலிம்ஸ்லேயே மோஸ்ட் ஐகானிக் சீரியல் கில்லர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கில்லர்ஸ்க்கான ரீசன் என்ன மாதிரி வேணால் இருக்கலாம். லைக் ரிவெஞ்சுக்காக, பெயினுக்காக, சந்தோஷத்துக்காக கொல்லக்கூடிய ஆளுங்களாக இவங்க இருக்கட்டும். பட் இவங்க எல்லாருமே ஒரு சீரியல் கில்லர்ஸ். தொடர்ந்து அவங்க வந்து ஒரு தொடர்கொலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க அந்த படங்களில். அப்படி ரொம்ப டெரிஃபிக்கான சீரியல் கில்லர்ஸ்லாம் யார் அப்படின்றத இன்றைக்கி இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது இமைகா நடிகள். இந்த படத்தில் ருத்ரா அண்ட் மார்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர்கள் டேரக்டர் அண்ட் ஆக்டர் அனுராக் நடிச்சிருப்பாரு. ஸோ பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங் பீரியடில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. ஸோ எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பண்ண ஒரு பெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸராக, ஒரு பீக் போலீஸ் ஆஃபீஸராக அவர் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேஸ், ஒரு சீரியல் கில்லரோட கேஸ் இவர் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து சரியாக அவரால் கண்டுபிடிக்க முடியலன்றனால அது சிபிஐக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க. சிபிஐ கிடைச்ச கொஞ்ச நாட்களே சிபிஐ அந்த கேஸை முடிக்கிறாங்க. இந்த கோமா இவர் வந்து கடுப்பில் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸர் தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. இதன் கோமா இவரோட வேலை, மரியாதை, மதிப்பு எல்லாம் போய் இவரோட ஒய்ஃபை இழந்து இவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்து, ஸோ இது மாதிரி நான் பல விஷயங்களை இழந்த ஒரு கோவத்தில் வந்து ஒரு கேஸில் எப்படியா அவங்கள மாட்டி விடணுன்றதுக்காக அவங்க ஒரு பேட்டர்னில் ஒரு கொலையை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தொடர் கொலைகளை பண்ணி அவங்களையே சுத்த விட்டு எப்படியாவது அவங்கள சிக்க வைக்கணுன்றதுக்காக தொடர் கொலைகளை இவர் செஞ்சிருப்பாரு. அவங்களே ஒரு தடவை செஞ்சிருப்பாங்க. அது அவங்களோட லைஃப்ல நடந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்காக அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களை பழிவாங்குறன்ற விதத்தில் ருத்ரா பல முறை அவங்க செஞ்ச மாதிரியான கொலைகளே செஞ்சு அவங்கள சிக்க வச்சு பார்ப்பாரு. பட் ஃபைனலி இவரே ஒரு சீரியல் கில்லராக மாறி எல்லாரும் முன்னாடி மாட்டிக்கிட்டு இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செம்ம டெரிஃபிக்காக இன்டெலிஜென்டான ஒரு கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. பட் ஃபைனலி அவர் மாட்டிக்குவார். ஸோ அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்ற மாதிரி ஆகி மாட்டிக்கிட்டு ஃபைனலி இறந்தும் போயிடுவார். லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது வேட்டையாடு விளையாடு. இந்த படத்தில் 2 பேர் சீரியல் கில்லர்ஸாக இருப்பாங்க. லைக் அமுதன், இளமாறன் அப்படின்னு சொல்லிட்டு 2 யங்ஸ்டர்ஸ் தொடர் கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் கில்லர்ஸாக வந்து காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக பெண்கள் தேடி தேடி அவங்க எல்லாருமே சித்திரவதை பண்ணி அவங்கள கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸாக காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் ராகவன் வந்து வந்திருப்பார். ஸோ அவர் பிடிச்சாரா இல்லையா, அவங்களுக்குள்ள நடந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. சீரியல் கில்லர்ஸ் படங்கள்லாம் மோஸ்ட்லி சீரியல் கில்லர்ஸோட அந்த ஒரு ப்ரூட்டாலிட்டி, அவங்களோட அந்த விஷயத்தை தான் அதிகமாக காட்டுவாங்க. பட் இந்த படத்தில் சீரியல் கில்லர்ஸை வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணாமல் இது வந்து சீரியல் கில்லர் வர்சஸ் அந்த போலீஸ் ஆஃபீஸர், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இதன் மூலமாக இவர் வந்து ஃபைனலி எப்படி அவங்கள வந்து பிடிச்சாங்க, இவங்க 2 பேரால அவரோட பர்சனல் லைஃப்ல என்ன பாதிப்புலாம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஹோல் ஃபிலிமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்திருக்கும். அதில் முக்கியமாக இந்த 2 பேர் பயங்கர டெரிஃபிக்காக பண்ணியிருப்பாங்க. லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது முத்துசெல்வன், போர்த்தொழிலேருந்து. இந்த போர்த்தொழில் படம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சீரியல் கில்லர் வந்து ஒரு தொடர் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அப்படியா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் தேடுவாங்க. ஸோ அப்போ தான் கெனடி அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு சீரியல் கில்லர், இவர் தான் அந்த டைம்லேருந்து பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரையும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி இது பண்ணுவாங்க. இவரோட அப்பா ஒரு போலீஸ், இவர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்கும்போது அவர் நம்மளை அடிக்க மாட்டாரு, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு அப்படின்ற காரணத்தினால பையன் தொடர் கொலைகளை பண்ணி அவரை வந்து பிஸியாக வச்சுக்கிறக்கா இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் திருந்தி ஒரு ஃபேமிலி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குட் பர்சனாக மாறி வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் இவர் ஒரு காலத்தில் பண்ண ஒரு சில கொலைகளோட அந்த ஒரு பேட்டர்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இவர மாதிரியே கொலை பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் இவர் இப்போ பண்றது இல்லை அப்படின்றது தெரிஞ்சு ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்டே ஃபைனலாக நடக்கும். அப்பதான் முத்துசெல்வன்ற கேரக்டர் வந்திருப்பாரு. ஸோ இவரோட ஒய்ஃப் இவர் கூட வாழ பிடிக்காம வாழ்ந்தும் வாழாத மாதிரியான ஒரு வாழ்க்கை இவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் இவரோட கண்ணு முன்னாடியே சீட் பண்றது இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாம ஒய்ஃப் மேல கோவத்தை காட்ட முடியன்ற கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் மாதிரியான அடையாளங்களை வச்சிருக்கக்கூடிய பொண்ணுங்க மேல அந்த ஒரு கோவத்தை காமிச்சு அவங்க எல்லாருமே கொண்டு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு லிட்டரலி கம்பேர் பண்ணும்போது இவரோட கென்னடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் இவரோட அந்த ஒரு ஆர்க்கும் டீசென்டான ஒரு லெவல்னே சொல்லலாம். லிட்டரலி இந்த படத்தில் 2 விதமான சீரியல் கில்லர்ஸை காமிச்சிருப்பாங்க. லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது சைக்கோ படத்தில் இருக்கக்கூடிய கமலா. ஸோ இந்த ஒரு ஆள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பான். இது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக பணக்காரனா, அவனோட லைஃப்பில் வந்து ஹைஃபை லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பான். பட் இருந்தாலும் பொண்ணுங்களா தேடி தேடி அவங்க எல்லாருமே கொன்று அவங்க சாகிறதுல சந்தோஷப்படக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி சுற்றி இருப்பான். ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு சைக்கோவாக இருந்துக்கிட்டு அதை வந்து சீரியல் கில்லராக அவன் தொடர் கொலையும் பண்ணிட்டு இருப்பான். அது வந்து ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணி அதே திருப்பி பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக பெண்கள், இளம் பெண்களாக இவர் வந்து கடத்தி கொண்டுகிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கான ரீசன் அந்த படத்திலே லைட்டாக ஒரு சின்ன போர்ஷனில் காட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவரோட லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு அவரோட டீச்சர்னாலையும் அவர் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களாலையும் ஏதோ ஒரு விதத்தில் நடந்திருக்கு. அதில் வந்து இவர் ரொம்பவே சஃபர் ஆயிருக்காரு. அதுவும் அவரோட பள்ளிக்கூட பருவத்தில் தான் இவர் ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு தான் இவர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆளாக மாறுறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லிட்டரலி அதில் வந்து ஒரு முக்கிய பார்ட்டை அவங்களோட டீச்சர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பெயினுக்கான ஒரு ரோலை டீச்சர் இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த டீச்சரே வந்து கடத்திட்டு வந்து வச்சு அவங்களையுமே சித்திரவதை பண்ணுற மாதிரி, சாகாமல் அவங்கள உயிரோடையே வச்சு சித்திரவதை பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. டீசென்ட்டான ஒரு வில்லன் கூட சொல்லலாம். ஃபைனலி எல்லா பெயினையும் அப்ரோச் பண்ணிட்டு அவர் வந்து இறந்துருவாரு. பட் இருந்தாலும் தொடர் கொலையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு கேரக்டராகவே இவர் காமிச்சிருப்பாங்க.
நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது மன்மதன் படத்துல இருந்து எஸ்டிஆர். இவரோட தம்பி காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றாரு. மதன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகும்போது அவங்க வந்து இவர் சீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதன் காரணமா கோவத்துல அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை இவர் கொன்றாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துறாரு வேற வழி இல்லாம. இவரோட அண்ணன் ஐடென்டிக்கல் ட்வின் இதை பார்த்துட்டு இது மாதிரியான கெட்ட பொண்ணுங்களை இந்த மாதிரி சீட் பண்ணக்கூடிய பொண்ணுங்களா தேடி தேடி கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு படத்துல இவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி இல்லை, இவர் தான் வந்து ஒரு மெயின் கேரக்டர். பட் இவர் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. லைக் இதுக்கு பின்னாடி ஒரு பெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி கேரக்டரோட சைடை வந்து ஒரு குட் சைடு மாதிரி நமக்கு வந்து காமிச்சு அவங்கள வந்து ஈவில் சைடா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கொலை தான் ஒரு பெரிய கான்சிக்வன்சஸ் வந்து அவர் இந்த படத்துல ஃபேஸ் பண்ற மாதிரி போயிருக்கும். பட் லிட்டரலி இவருமே பார்ட் ஆஃப் சீரியல் கில்லர் தான். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஸ்பைடர் படத்துல இருக்கக்கூடிய சுடலை. இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஒரு டெரிஃபிக்கான ஈவிலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அடுத்தவங்க அழுகிறத பார்த்து சந்தோஷப்படுறதுல அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவர் வந்து ஒரு சுடுகாட்டில் அந்த ஒரு ஆம்பியன்ஸ்லேயே பிறந்த ஒரு கிட்டாக வளர்ந்துருப்பாரு. கிட்டத்தட்ட அழுகையை கேட்டு ரசிக்கிறது வந்து அவருக்கு ஒரு போதை அப்படின்ற மாதிரியே வந்து மாறிக்கும். இதன் காரணமாக நிறைய சாவை வந்து விழுந்ததுன்னா அவங்களோட அந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ் அழுகுறது இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறது அவரோட ஒரு பழக்கம். இதன் காரணமாக இந்த கொலைகள் வந்து ரொம்ப ரொம்ப உச்சத்துக்கு போயிருப்பாரு. அந்த கொலையிலே வந்து வெரைட்டியாக பண்ணு ரொம்ப உச்சகட்ட கொலைகாரனா வந்து மாறி இருப்பாரு. மற்றவங்களாவது வந்து பெயின் ரிவெஞ்ச் அதெல்லாம் இருக்கும். பட் இவர் வந்து ஒன்னொன்லி ஹாப்பினஸ். இதுக்கு வந்து எண்டே இல்லை. அந்த ஆள் சாவர வரையும் அவன் வந்து இதை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற அளவுக்கு அந்த கேரக்டர் பயங்கர ஈவிலிஸ்டிக்காக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ராட்சசன் படத்தில் வரக்கூடிய கிறிஸ்டோஃபர். இந்த கிறிஸ்டோஃபர் கேரக்டர் சின்ன வயசில் பார்க்கறதுக்கு வந்து ஒரு வயசான தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனாக இருப்பார். ஸோ ஸ்கூல் எல்லாருமே ஒரு புள்ளி பண்ணுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு மேலே அவருக்கு லவ் வருது. பட் அந்த பொண்ணுமே ஃப்ரெண்ட்லியாக பழகுறவ லவ் அப்படின்ற மாதிரி பர்சனல் லைஃப்னு வரும்போது இவனை வந்து வெறுக்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவன் வந்து ஃபேஸ் பண்ணுறான். ஸோ இவன் மேலே இவனுக்கே ஒரு வெறுப்பு வருது. அதன் உச்சகட்டத்துக்கு போய் அந்த பொண்ணை கொன்றுறான். இதுக்கப்புறம் அவன் வந்து எப்படி ஒரு சீரியலுக்கெல்லாம் மாறினான், அவனுக்கோட பெயினை வச்சு அவன் எப்படி அதை வந்து ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இதை எடுத்து அவன் எப்படி சந்தோஷப்பட்டுக்கிற அந்த ஒரு கொலையெல்லாம் பண்ணி அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ தொடர் கொலைகள் லிட்டரலி அவனோட ஃபர்ஸ்ட் கொலையை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கொண்டு தான் இது பண்ணியிருப்பான். அதன் காரணமாக ஸ்கூல் கிட்ஸே வந்து மோஸ்ட்லி கடத்தி கொண்டு அது மூலமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு கேரக்டராக இந்த ஒரு வில்லனை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கேரக்டர் வந்து படத்தில் மோஸ்ட்லி நிறைய டைலாக்ஸே இருந்திருக்காது. ஸோ சைலண்டாக நம்ம எல்லாருமே மரல வச்சிருப்பாரு. இதன் காரணமாக தான் கிறிஸ்டோஃபரை நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஒரு பொசிஷனில் வச்சிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.